ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களும் பொங்கல் வாழ்த்துக்களும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிம்மதி காண்பாங்க. ஏன்னா உத்தியோகத்தோட வேலை பலுவால் கடந்த மாதங்கள்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டீங்க. அந்த மாதிரி அவஸ்தைகள் இப்போ இருக்காது. ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் விழறதுனால, அங்கே தொழில் ஸ்தானத்தில் சனியும் ராகுவுமே இருந்தால் கூட ஒரு அமைதியாக வேலை போக்கு போகும், பழைய அவஸ்தைகள் மறையும். அதே நேரம் சம்பள உயர்வுக்கோ பதவி உயர்வுக்கோ இது தகுந்த நேரம் கிடையாது. வேலையில் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அதே சமயம் நீங்களும் எல்லாருக்கும் ஒத்துழைப்பீங்க, ஸ்மூத்தாகவே போகும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய வேலைகள் கிடைக்கும், நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், புதிதாக வேலையை துவங்குற சந்தர்ப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பண வரவில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். வர வேண்டிய பணங்கள் தேங்கி இருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் அவசியம் இருக்கும். மற்றபடி தொழில் நல்லபடியாக போகும். குடும்பம் ரொம்ப அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாகவும் போகும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளார மாத முற்பகுதியில் கருத்து வேறுபாடுகளும், மாத பிற்பகுதியில் மிகுந்த ஒற்றுமையும் ஏற்படும். பிள்ளைகள் சிறந்து விளங்குவாங்க, பரபரப்போடு செயல்படுவாங்க. ஆனால் அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அவங்களுடைய படிப்பு சிறப்பாகவே இருக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்களோ அல்ல வரன்களோ அமையலாம். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத விருந்தினர் வருகை ஏற்படலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்குமே இது பொருந்தும். தாய் தந்தையோடைய ஆரோக்கியம் இப்போ முன்னேற்றம் காணும். ஏன்னா கடந்த சில மாதங்கள் தாய் தந்தையோட உடல்நிலையில் அவ்வளவு சரியில்லாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இந்த மாதம் அந்த நிலைமையெல்லாம் மாறி அவங்களுடைய உடல்நிலை முன்னேற்றம் காணும். அவங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு திட்டமிடுறது, புதிய வீடு வாங்குறதுக்கான யோசனைகளை முன்னெடுக்கிறது, அது உங்களுக்கு கை கொடுக்கறது. ஆடம்பரமான பொருட்களை வீட்டுக்கு வாங்க யோசிக்கிறது, இதெல்லாம் இந்த மாதம் நடக்க இருக்கிற சிறப்பு பலன்களை எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கணபதி, ஆஞ்சநேயர், பெருமாள்.